ஹாய் எவ்ரிவன். டுடே நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நான் எப்படி நம்ம ஒரு ஈஸியான ப்ராஜெக்டை ஏஐ வச்சு மேக் பண்ணலாம். வித்தின் 50 மினிட்ஸில் எப்படி மேக் பண்ணலாம். ஸோ அதை தான் பார்க்க போகிறேன். ஸோ நான் இங்கே வந்து கோட் அடிச்சிருக்கேன். நோ ஐ மேக் ஏ ரூம் புக்கிங் சிஸ்டம் யூஸிங் PHP அண்ட் MySQL பூட்ஸ்ட்ராப் டிசைன் மேக் ஆத்தென்டிகேஷன் லாகின் அண்ட் லாக் அவுட். ஸோ இது நான் எக்ஸாம்பிள் என்ன போட்டிருக்கேன்னா ரூம் புக்கிங். அந்த ரூம் புக்கிங் நான் போட்டோன்னே அதுக்கு உள்ள எல்லாத்தையும் உங்களுக்கு வந்து கான்ஃபிகர் பண்ணணும். booking.php, config.php, footer, schema, then header, footer, booking dot அதில் என்னென்ன இருக்கோ நம்ம என்னென்ன கேட்குறோமோ ஈஸியாக வந்து அது இது பண்ணியிருக்கு. ஸோ இதை ஃபஸ்ட்டு வந்து நம்ம மேக் பண்ணுறதுக்கு இதுக்கு வந்து ஜாம்ப் அப்படின்னு ஒரு இதை வந்து யூஸ் பண்ணுவோம். ஏன் அதை யூஸ் பண்ணுவோன்னா இது யூஸ் பண்ணால் தான் நம்மளோட சர்வர் வந்து பிஹெச்பியிலேருந்து கனெக்ட் பண்ண முடியும். ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணி ஸ்டார்ட்டுன்னு கொடுத்திட்டு அகைன் அட்மின் ஸ்டார்ட்டுன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லோக்கல் அட்மினில் உங்களுக்கு வந்து இது வந்து உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். நான் போட்டிருக்கேன் index.php அப்படின்னு கொடுத்தோன்னே எனக்கு டேரெக்டாக வந்து ஒரு ரூம் புக்கிங்கோட சிஸ்டம் வந்து எனக்கு வந்து காட்டிச்சு. ஸோ இங்கே என்னென்ன இருக்குது, ஸ்மார்ட் ரூம் புக்கிங் சிஸ்டம். நான் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன், ஒரு ரூம் புக்கிங்க்கு கேட்டிருக்கேன். அதுக்கு வந்து எனக்கு ரூம் புக்கிங்க்கு ஒரு அழகான கோட் ரெடி பண்ணி அதே வந்து எனக்கு வந்து யூஸ் பண்ண கொடுத்துச்சு. நான் வந்து யூஸ் பண்ணது வந்து PHP அண்டு MySQL இதில் தான் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு டிஃபால்ட் அட்மின் பாஸ்வேர்ட் நான் ஆத்தென்டிகேஷன் கேட்டேன். ஸோ அதையும் நான் போட்டு admin.123 அந்த பாஸ்வேர்டை போட்டு நான் தென் லாகின் கொடுக்குறப்ப எனக்கு அழகான ரூம் புக்கிங் வந்து டோட்டல் ரூம்ஸ், மை புக்கிங், அப்புறம் ரூம்ஸ் எவ்வளோ இருக்குது, அப்புறம் மை புக்கிங்கில் நியூ புக்கிங், மை புக்கிங். ஸோ நம்ம என்ன கேட்குறோமோ அது அழகாக வந்து நம்மளுக்கு மேக் பண்ணி கொடுக்கும். அதான் இந்த கர்சர் ஏஐயோட ஒரு சூப்பரான வேலை. இது எல்லாமே ஜாம்ப் தான். இந்த ஜாம்போட சர்வரை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து ஷோ பண்ண முடியும். ஒன் ஸ்டாப் பண்ணி அது அட்மின் கொடுத்துடும், தென் ஸ்டார்ட் பண்ணி அட்மின் கொடுத்துடும். அட்மின் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து லோக்கல் ஹோஸ்ட் அட்மின் வந்து இதுமாரி ஓப்பன் ஆகிடும். ஸோ இந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து அழகாக ஒரு சூப்பரான பிஹெச்பி ப்ராஜெக்டை வந்து மேக் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஜாம்ப் எப்படி டவுன்லோட் பண்ணுறது சொல்லணுமா, ஃபர்ஸ்ட் ஜாம்ப் ஃபார் டவுன்லோட்ஸ் அப்படின்னு கொடுங்க. டவுன்லோட்ஸ் விண்டோஸில் 64 பிட் இருக்கும். அதை வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணிவிட்டு ஸ்டாப் அட்மின் கொடுத்து ஸ்டார்ட் அட்மின் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு லோக்கல் ஹோஸ்ட் அட்மின் வந்து ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆனோடனே உங்களுக்கு இதுமாரி தான் இருக்கும். ஸோ இதில் போய்ட்டு இந்த ஃபைலை எங்கே சேவ் பண்ணால் ஜாம் ஓப்பன் பண்ணோன்னே சியில் ஜாம்ப்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதுக்குள்ளே போனீங்கன்னா ஹெச்டி டாக்ஸ்னு ஒரு ஃபைல் இருக்கும். அந்த ஹெச்டி டாக்ஸ்க்குள்ளே போனீங்கன்னா அங்கே தான் நம்ம வந்து ஃபைலை வந்து சேவ் பண்ணணும். இப்போ நான் எக்ஸாம்பிள் ஒரு ஃபைலை வந்து சேவ் பண்ணுறேன். நியூ ஃபோல்டர் கொடுத்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபைல் என்ன யூஸ் பண்ணலாம், என்ன ஃபைலு, லைப்ரரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் இதை நம்ம மேக் பண்ணலாமா. ஸோ நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இப்போ லைப்ரரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டமை உங்கள் லைவாக உங்கள் கண்ணு முன்னாடியே நான் வந்து மேக் பண்ண போகிறேன். அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நோட் பண்ணிக்கங்க. ஃபஸ்ட்டு நான் லைப்ரரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்னு ஜாம்க்குள்ளே ஹெச்டி டாக்குள்ளே ஒரு ஃபோல்டரை வந்து நான் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் க்ரியேட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நான் என்ன யூஸ் பண்ண போகிறேன்னா அந்த லைப்ரரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் ஒரு ஃபோல்டர் வந்து மேக் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கர்சர் ஏஐன்னு அதை வந்து சொல்லுவாங்க, நாங்கள் காட்டுறோம். ஸோ இதுதான் வந்து கர்சர் ஏஐ. ஸோ நான் இதில் தான் வந்து நான் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதை எப்படி டவுன்லோட் பண்ணால் கர்சர் .ai அப்படின்னு கொடுத்தீங்கனாலே ஃபஸ்ட்டே வந்து ஷோ ஆகிடும் கர்சர் ஏஐ கோடிங் டூல் அப்படின்னு. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணி இந்த மெத்தடில் வந்து பண்ணிக்கலாம். இப்போ லைப்ரரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் உங்களுக்கு ஓப்பன் ஃபோல்டர்னு இருக்கும். நீங்கள் கர்சர் ஏஐ டவுன்லோட் பண்ணி சைன்அப் கொடுத்தோன்னே உங்களுக்கு ஓப்பன் ஃபோல்டர் இருக்கும். நீங்கள் அதில் லைப்ரரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தை வந்து செலக்ட் பண்ணி செலக்ட் ஃபோல்டர் அப்படின்னு நீங்கள் வந்து கொடுத்துக்கணும். ஒன்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இதுமாரி பேனல் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ இதில் ஏஜெண்ட் இருக்கும். இந்த ஏஜெண்டில் தான் நம்ம வந்து ChatGPT மாரி இந்த ஏஜெண்டை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். எல்லாம் கோபைலட் யூஸ் பண்ணிப்பீங்க விசுவல் ஸ்டுடியோக்குள்ள. பட் அது சம் ப்ரைஸ் இருக்கும், இவ்வளோ யூஸ் பண்ணுறதுக்கு இவ்வளோ யூஸ் பண்ணுறது. பட் இதில் ப்ரைஸே கிடையாது, ஒன்லி ஃப்ரீ. நீங்கள் என்ன வேணால் கேளுங்க, என்ன வேணால் தரும். அந்த கோடிங் ப்ராஜெக்டில் இருக்கிறதே என்ன வேணால் கேட்டாலும் என்ன வேணாலும் இது வந்து தரும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒன்ஸ் வந்து நான் பேனலை வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன்.
ஸோ இப்போ வந்து நான் ஒரு 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 சினேரியோ வந்து அதுகிட்ட கேட்குறேன். ஒரு டாஸ்க்கா கேட்குறேன் வச்சுக்கங்க. நவ் ஐ மேக் த நவ் ஐ மேக் த ப்ராஜெக்ட் ப்ராஜெக்ட் இன் லைப்ரரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஸோ நான் ஃபஸ்ட்டே நான் யூஸ் பண்ணது ரூம் புக்கிங். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ப்ளஸ் லைவாக தெரியணுத்துக்காக நான் இப்படி வந்து லைப்ரரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் யூஸ் பண்ணிக்கிறேன். தென் யூஸிங் என்ன கொடுக்கலாம்? பூட்ஸ்ட்ராப் கொடுக்கலாம். பூட்ஸ்ட்ராப், டைலண்ட் சிஎஸ் எனி ஒன். நான் பூட்ஸ்ட்ராப் டிசைன் கொடுக்குறேன். பூட்ஸ்ட்ராப் டிசைன் அண்டு MySQL. ஏன்னா நான் MySQL தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ MySQL யூஸிங் எனக்கு வந்து ஒரு அட்ராக்டிவ் டிசைனாகவே இருக்கணும் அந்த லைப்ரரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஸோ நான் அட்ராக்டிவ் டிசைன் கொடுத்துக்கிறேன். தென் அட்ராக்டிவ் டிசைன் அப்புறம் என்ன கொடுக்கலாம்? தென் மேக் த லாகின் லாகவுட். ஸோ இது ஒரு ஆத்தென்டிகேஷன் மெத்தட். ஸோ இதையும் நான் இதுக்கிட்ட இந்த டாஸ்க்காக எனக்கு மேக் பண்ணி கொடு அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ லாகின் லாகவுட். ஸோ இதையும் நான் கொடுத்துக்கிட்டு அது வந்து ஆத்தென்டிகேஷன் பர்பஸ்க்காக. ஸோ நான் அதுக்கிட்ட சொல்கிறேன், ஏஜென்ட் கிட்ட எனக்கு ஆத்தென்டிகேஷனுக்காக லாகின் லாகவுட்டை மேக் பண்ணு அப்படின்னு நான் வந்து சொல்கிறேன். தென் நான் சொல்லி முடித்தோடனே நான் இப்போ இது எல்லாம் யூஸ் பண்ணிட்டேன். பட் நான் என்ன சொல்லியிருக்கணும், இது எந்த கோட் ஃப்ரண்ட் அண்ட் கோட் அப்படின்னு நான் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ நான் அதுக்கிட்ட சொல்லணும், எனக்கு வந்து PHP அண்டு பூட்ஸ்ட்ராப் டிசைனில் எனக்கு யூஸ் பண்ணி கொடு அப்படின்னு நான் வந்து ஒரு சொல்லியிருக்கேன். ஸோ இதை படித்து பார்த்தீங்கன்னு சொல்லணும், ஐ மேக் த ப்ராஜெக்ட் லைப்ரரி சிஸ்டம் யூஸிங் PHP அண்டு பூட்ஸ்ட்ராப் டிசைன் அண்டு மை அட்ராக்டிவ் டிசைன் அண்ட் மேக் த லாகின் லாகவுட் ஆத்தென்டிகேஷன் ஃபுல்லி மேக் த ப்ராஜெக்ட் அப்படின்னு நான் ஒரு டாஸ்க்கை இந்த ஏஜென்ட் கிட்ட நான் வந்து கொடுத்தேன். ஸோ அது என்ன பண்ணுன்னா, இந்த இந்த என்ன பண்ணுன்னா, ஒரு பிளானிங்கை ஃபஸ்ட்டு வந்து மாடல் பண்ணும். இதில் வந்து என்னென்ன பிளான் பண்ணலாம் திங்கிங் பண்ணி அந்த பிளானிங்கை மாடல் பண்ணி அந்த மாடல் மூலமாக நம்மளுக்கு வந்து கோடை வந்து ஒன் பை ஒன்னாக வந்து கோடு வந்து ரிலீஸ் பண்ணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரைட் ஹேண்ட் சைட் கார்னரில் நியூ ஏஜென்ட்டில் லைப்ரரி அசஸ்மெண்ட் வந்து லோட் ஆகிட்டு இருக்குது. ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஒன்று ஒன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு சொல்லுவாங்க. த டிசைன் டாக்குமெண்ட், அப்போ ஸ்டேஜ், இப்போ பிளானிங் ஒருக்கு நம்ம கிட் ஆல்ரெடி யூஸ் பண்ணிப்போம். கிட்டுக்கு வந்து ரெட்மி ஃபைல் அதே மேக் பண்ணிடுது. கான்ஃபிக்.phpனா என்ன, MySQL கனெக்ட் பண்ணுறதுக்கு அதுக்கு என்னென்ன வேணுமோ அந்த ஃபைலை மேக் பண்ணுது. SQL ஃபைல் ஸ்கீமா ஃபைலை வந்து மேக் பண்ணுது. ஸோ நம்ம ஒரே ஒரு டாஸ்க் மட்டும்தான் கொடுக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா கோடையும் அதே வந்து கொடுத்துருது. ஸோ இதுதான் அட்வான்ஸ் வே. இதை தான் வந்து என்ன சொல்லலாம்னா வைப் கோடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. வைப் கோடிங்னா வைப் பண்ணிக்கிட்டே நம்ம ChatGPT யூஸ் பண்ணிக்கிட்டே வந்து நம்ம கோடை வந்து ஈஸியாக லேர்ன் பண்ணுறதுக்கு ப்ளஸ் வந்து சீக்கிரமாக அந்த ப்ராஜெக்டை மேக் பண்ணுறதுக்கும் இதுமாரி மெத்தடை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இதில் என்ன சொல்ல வரேன்னா, இதை வந்து நீங்கள் ஃபுல்லாக கற்றுக்குங்க. ஃபுல்லாக கற்றுக்கிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் PHP MySQL எவ்வளோ ப்ராஜெக்ட் இருக்குது. நான் ஒரு டாஸ்க்காகவே கொடுக்குறேனே, என்ன கொடுக்கணும்னா ரூம் புக்கிங் சிஸ்டம் நான் முன்னாடி பண்ணேன், அதே நீங்கள் பண்ணுங்கள். இல்லைனா வந்து வெதர் ஆப் அதை பண்ணலாம். இல்லைனா வந்து ஸ்டூடெண்ட் ரெக்கார்ட் சிஸ்டம் அதை பண்ணலாம். கொஞ்சம் அட்ராக்டிவாக நான் வந்து என்ன சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஈஸி ஸ்டெப்பு முடிச்சிங்கன்னா அடுத்து நம்ம அட்வான்ஸாக போகலாம். வாட்ஸ்அப் க்ளோன், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் நம்ம PHP வச்சு யூஸ் பண்ணுறது. இல்லை உங்களுக்கு PHP வேணாம் எனக்கு ரியாக்டில் யூஸ் பண்ணணும், அதுவும் ஓகே. ரியாக்டுக்கு என்னென்ன பேக்கேஜஸ் இருக்குது அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுங்க. ரியாக்டை ஃப்ரண்ட் அண்ட் ப்ளஸ் Node.jsக்கு பேக் அண்ட் அந்த கோடெல்லாம் எடுத்து வச்சுங்க. உங்களுக்கு வேணும்னா எனக்கு கமெண்டில் பிங் பண்ணுங்கள், எனக்கு ஃப்ரண்ட் அண்ட் ரியாக்ட் அண்டு பேக் அண்ட் வந்து Node.js வேணும் அப்படி சொன்னீங்கன்னா நெக்ஸ்ட்டு வீடியோ உங்களுக்கு அந்த வீடியோவாக கொடுக்குறேன். எனக்கு ஒரு 5 பேர் பிங் பண்ணிங்கன்னா நான் நெக்ஸ்ட்டு வீடியோ அதை வந்து நான் உங்களுக்கு மேக் பண்ணி வந்து கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு PHP வந்து உங்களுக்கு வந்து ஷோ ஆகிட்டே இருக்கா. ஸோ நான் சொன்னது வந்து PHP ஃபைல். ஸோ PHP ஃபைலில் கான்ஃபிகில் வந்து என்னென்ன ஃபைல்ஸ் வேணும், மெம்பர்ஸ் வேணும், நான் எதுவுமே சொல்ல, ஃபைல் நேம் கூட அது சொல்லவே இல்லை.
அதுவே மேக் பண்ணிக்குது. ஸோ நம்ம ஒரு லைப்ரரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்துக்கு என்ன வேணும்னு அதுக்கு தெரிஞ்சிருது. ஸோ மெம்பர்ஸ் வந்துது, ட்ரான்சாக்ஷன் வந்துருது, கான்ஃபிக் டேட்டாபேஸ் வந்துருது. அப்புறம் அந்த லைப்ரரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ல என்னென்ன இருக்கும், புக்கிங் சிஸ்டம், புக்கு என்னென்ன புக் இருக்கு, புக்கை எப்படி ஆட் பண்ணுறது. ஸோ நம்ம என்ன கொடுக்குறோமோ அதை வந்து நம்ம மேக் பண்ணலாம். ஸோ நம்ம இதுலேருந்தும் நம்ம வந்து எடிட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு என்னென்ன வேணும், என்னென்ன வேணாம் அது நீங்கள் சொன்னாலும் அதை வந்து ரிமூவ் பண்ணி அந்த ஃபைலை ரிமூவ் பண்ணி எனக்கு என்னென்ன வேணும் சொன்னீங்கன்னா அந்த ஃபைலை ஆட் பண்ணி உங்களுக்கு வந்து கொடுக்கும். சாரி, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபைல் வந்து ஃபுல்லாகவே மேக் பண்ணிச்சு. config.php டேட்டாபேஸ். ஸோ இது வந்து லெஃப்ட் சைடில் இருக்குது. ஸோ நான் 1 மினிட் நான் இந்த சைடில் உங்களுக்கு கொண்டு வரேன், அப்போ தான் புரியும். ஸோ நான் இந்த சைடில் கொண்டு வந்தோடனே எனக்கு வந்து புக்ஸ் டாட் ஆடு, புக்ஸ் பிஹெச்பி, கான்ஃபிக் டாட் பிஹெச்பி, டேஷ்போர்ட் பிஹெச்பி எல்லாமே ஒரு மெத்தட் லேர்னிங்காக வந்து இந்த ஏஜெண்ட்டை நான் கொஞ்சம் ட்ராப் பண்ணிக்கிறேன். 1 மினிட். யா, ஓகே, ஃபைன். இதில் இருக்கிற வந்து எல்லா ஃபைலும் உங்களுக்கு வந்து ஏஜென்ட் மூலமாக உங்களுக்கு வந்து கிரியேட் பண்ணி கொடுக்குது. வித்தின் என்ன ஒரு 10 மினிட்ஸ் ஆகிருக்குமா, 10 மினிட்ஸ் ஆர் 7 மினிட்ஸ் இந்த ஃபைல் மேக் பண்ணுறதுக்கு. இதே நம்ம கோட் அடித்தோன்னா 1 டே ஆர் 2 டே ஆர் 3 டேஸ் எடுத்துக்கும். நம்ம உட்காந்து இதில் பார்த்து அதில் லாஜிக் கண்டுபிடிச்சி. ஸோ இதில் என்னென்னா வித்தின் 7 மினிட்ஸ் ஆர் 10 மினிட்ஸில் உங்களுக்கு கோடே ரெடி ஆகிடுது. எல்லா கோடுமே ரெடி ஆகுது. ஸோ இப்போ மெயின் ஃபைல் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா config.php எங்கே இருக்குது? config.php. ஸோ இதுதான் இப்போ எனக்கு மெயின் ஃபைல். ஏன் இது மெயின் ஃபைல்னா இதுதான் வந்து நம்ம டேட்டா பேஸோட கனெக்ட் பண்ண போகிறோம். ஹோஸ்ட்டு என்ன ஹோஸ்ட்டு சொல்லிடுது, டிபி லைப்ரரி டிபி. ஸோ இதுதான் இம்பார்ட்டன்ட். லைப்ரரி டிபி வந்து மோஸ்ட்லி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த நேமை தான் நீங்கள் டிபி கிரியேட் பண்ணுறப்ப இந்த நேம் தான் அங்கே மென்ஷன் பண்ணணும். யூசர் ரூட், பாஸ்வேர்டு வந்து எம்டி. ஸோ இப்போ நான் லோக்கல் ஹோஸ்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு போகிறேன். ஸோ ஒன்ஸ் எப்படி போகணுன்னு நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன். இந்த ஜாம் ஓப்பன் பண்ணிக்கங்க. ஜாம் ஓப்பன் பண்ணி அதில் அட்மின் கொடுத்து உள்ளே போய்ங்க. உள்ளே போயிட்டு இங்கே வந்து இப்போ நீங்கள் ஒரு நியூ டேட்டா பேஸை வந்து மேக் பண்ணும். ஸோ அதில் நியூ கொடுக்குறேன். நியூ கொடுத்து கிரியேட் டேட்டா பேஸ் நேம் அங்கே என்ன பண்ணும், லைப்ரரி டிபி. அதை காப்பி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் கிரியேட் அப்படின்னு கொடுத்திங்கன்னா அங்கே பாருங்கள் டிபி வந்து லைப்ரரி டிபி. ஸோ இந்த டிபி நேம் தான் அங்கே இருக்கணும். வேறு இருந்தால் அது வந்து வராது, கரெக்டாக இம்போர்ட் ஆகாது. ஸோ நான் இங்கே வந்து கிரியேட் கொடுத்துக்கிறேன். ஒன்ஸ் நான் கிரியேட் கொடுத்த உடனே எனக்கு வந்து இங்கே வந்து டிபி வந்து கிரியேட் ஆகிடும். கிரியேட் ஆகிடுச்சா லைப்ரரி டிபின்னு. இப்போ இந்த லைப்ரரி டிபியை கிளிக் பண்ணி இப்போ நம்ம ஃபைல் எல்லாத்தையும் வந்து இம்போர்ட் பண்ண போகிறோம். ஸோ அது நம்ம முன்னெல்லாம் என்ன பண்ணுவோம், கோட் அடிப்போம் உட்காந்து. ஸோ அந்த கோட் அடிக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு நியூ வே தான் இம்போர்ட் மெத்தட். இம்போர்ட் பண்ணிவிட்டு நம்மகிட்ட வந்து ஸ்கீமா ஆல்ரெடி இருக்குது பார்த்தீங்களா, எங்கே இருக்குது ஸ்கீமா டேட்டா பைட் எஸ்கியூஎல் ஃபைல் தான் நம்மளுக்கு வந்து ஸ்கீமா ஃபைல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நான் அதை இம்போர்ட் பண்ணிவிட்டு அந்த டேட்டாபேஸ் டாட் எஸ்கியூஎலை வந்து எங்கேருந்து எடுக்கணும், சியில் போய் அந்த லைப்ரரி மேனேஜ்மெண்ட் ஜாம்பில் போயிட்டு அந்த லைப்ரரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் உள்ளே போகணும். இல்லை ஹெச்டி டாக் போயிட்டு லைப்ரரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டமில் டேட்டாபேஸ் டாட் எஸ்கியூஎல் ஃபைலை தான் எஸ்கியூஎல்ல வந்து இம்போர்ட் பண்ணும். நல்லா நோட் பண்ணிக்கங்க. எஸ்கியூஎல் ஃபைலை தான் எஸ்கியூஎல்ல இம்போர்ட் பண்ணும். ஒன்ஸ் இம்போர்ட் பண்ணிட்டீங்கன்னா நான் அதை வந்து ஓப்பன் கொடுத்து கீழே வந்து இம்போர்ட் ஒரு பட்டன் இருக்கும். ஸோ அதை நீங்கள் இம்போர்ட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஃபைல் வந்து இம்போர்ட் ஆகிடும். பாருங்கள், நம்ம புக்ஸ் ஃபைலு, மெம்பர்ஸு, டிரான்சாக்ஷன் டேபிள், யூசர் டேபிள் எல்லாமே வித்தின் செகண்டில் வந்து நம்ம இம்போர்ட் பண்ணிட்டோம். ஓகே, நீங்கள் லேர்ன் பண்ணுறதுக்காகவும் ஓகே நீங்கள் கோடு அடிக்கிறேன் ப்ரோ அப்படின்னு சொன்னீங்களாங்க, அடிச்சிங்க, நோ ப்ராப்ளம். அதில் கோடு இருக்குது, கோடை வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டு கூட அடிங்க. இது வந்து ஈஸியான வே. இல்லை லேர்ன் பண்ணிக்கிட்டு அடிக்கணும்னா அந்த 2 வேஸ் இருக்குது. எப்படி யூஸ் பண்ணணுமோ அதை வந்து யூஸ் பண்ணிங்க. இப்போ நான் இம்போர்ட் பண்ணிட்டேன். எனக்கு வந்து 4 டேபிள்ஸ், புக்ஸ், மெம்பர் எல்லா டேபிளும் எனக்கு வந்து கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்ன? ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டெப் வந்து என்ன பண்ணுறோன்னா, நம்ம எல்லா ஃபைலையும் இம்போர்ட் பண்ணிட்டோம். இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன், செக் பண்ண போகிறேன். எப்படி செக் பண்ணணும் ஃபஸ்ட்டு சொல்லணும். ஒன்ஸ் நீங்கள் லோக்கல் ஹோஸ்ட்டுன்னு செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிட்டு உங்களோட ஃபைல் நேம் அங்கே என்ன கொடுத்தோம், ஃபைல் நேம் லைப்ரரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அதுதான் வந்து நம்ம இங்கே வந்து கொடுத்தோம். ஸோ லைப்ரரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டமோட இதை எப்படி காப்பணும், சும்மா ரீநேம் கொடுத்து நான் ஒரு ஷார்ட்கட் வேயில் காப் பண்ணிக்கிறேன். காப் பண்ணிவிட்டு
அங்க நான் எங்க போடுறேன் ஃபைல்ல index.php அதான் மெயின் ஃபைல். ஸோ அதிலிருந்து தான் உங்களுக்கு சைல்ட் ஃபைல் வந்து கிரியேட் ஆகுது. ஓகேவா? ஸோ இது index.php தான் இங்க வந்து மெயின் ஃபைலா வந்து ப்ளே பண்ணுது. ஸோ அதனால தான் நான் index.phpயும் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு புரியுதா? index.php தான் இங்க மெயின் ஃபைலா இருக்கு. அதுலேருந்து தான் சைல்ட் ஃபைல் கிரியேட் ஆகுது. ஸோ நான் இப்ப என்ன பண்றேன், index.phpய வச்சுக்கிறேன். ஆல்ரெடி அது தெரியும் எனக்கு. ஸோ நான் ஃபுல்லாவே ரிமூவ் பண்ணிட்டு உங்களுக்கு ஃபர்ஸ்ட்லேருந்து சொல்றேன். லைப்ரரி மேனேஜ்மென்ட் சிஸ்டம் அந்த ஃபைல் நேம் போட்டுட்டு index.php அப்படின்னு குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபைல் வந்து கிரியேட் ஆயிடும். நான் ஆல்ரெடி அங்க அட்மின் பாஸ்வேர்ட் குடுத்தேன்னா, ஒன்ஸ் லாகின் பண்ணோனே ஒரு சூப்பரான ஒரு லைப்ரரி மேனேஜ்மென்ட் சிஸ்டம் வந்து மேக் பண்ணி அதுவே குடுத்துச்சு. என்னென்ன இருக்கு? புக்ஸ் இருக்கு, மெம்பர் இருக்கு, ப்ராரோ ரிட்டர்ன் புக்ஸை ரிட்டர்ன் பண்ணுறது. அதிலே குயிக் லிங்க்ஸ், நியூ புக் எல்லாமே உங்களுக்கு அட்வான்ஸ் வே மெத்தட்லேயே வந்து உங்களுக்கு கிரியேட் ஆகுது. ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் அந்த வே சொல்கிறது எப்படி வே மட்டும்தான் நான் சொல்கிறேன். நீங்கள் இதுலேருந்தே ஒரு உங்களுக்கு மைண்டில் தோன்ற ப்ராஜெக்டை கூட நீங்கள் கிரியேட் பண்ணி PHP MySQL யூஸ் பண்ணி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ எந்த ப்ராப்ளமும் இருக்காது. நீங்க ஈஸி வேல எப்படி மேக் பண்ணணும்? ஏன்னா ஒரு வித்தின் ஒரு 12 மினிட்ஸ் ஆயிருக்குமா? நம்ப ப்ராஜெக்ட் மேக் பண்றதுக்கு. கிட் பண்ணி, இது பண்ணி அங்கேருந்து அ அ PHP ஃபைல் போட்டு, அப்புறம் தென் வந்து அங்கேருந்து மறுபடியும் XAMPP கால் பண்ணி, XAMPPலேருந்து சர்வர் கனெக்ட் பண்ணி, சர்வர்லேருந்து மறுபடியும் ஃபைல் போட்டு, இம்போர்ட் பண்ணி, தென் அப்புறம் வந்து ரன் பண்றோம். ஸோ இந்த ரன் பண்ணுறதுக்கு டேக் வந்து ஒரு 12 மினிட்ஸ் அப்படின்னு. ஸோ இதுமாரி வந்து ஈஸியான வேலை வந்து நீங்கள் வந்து மேக் பண்ணிக்கலாம் ஃபைலை. ஸோ நெக்ஸ்ட்டு இதை வந்து எப்படி கெட்டப் பண்ணி எப்படி டெப்ளாய் பண்ணுறது அப்படின்னா, எனக்கு இதில் ஒரு 300 வியூஸ் ஆர் 400 வியூஸ் வந்தாலே உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வீடியோ நான் கெட்டப் எப்படி பண்ணுறது சூப்பராக நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ என்னை ஃபாலோ பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் அட்வான்ஸ் வேல எப்படி ஏஐ வந்து மேக் பண்ணி உங்களுக்கு வந்து அழகான மெத்தடில் எப்படி டெவலப் பண்ணி கோடை ரெடி பண்ணுறது உங்களுக்கு சூப்பராக சொல்லித்தரேன். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். தேங்க்ஸ்.